எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. குஜராத் மாநிலத்துல ஜூனகாத் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க உன்னா தாலுக்கால அமோத்ரா அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இந்த அமோத்ரா கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தான் மின்னல். மின்னலுக்கு 2005 20 வயசு. அப்போ அந்த பொண்ணு காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே, ரொம்ப சின்ன கிராமம் இல்லையா, மின்னலோட அப்பா அம்மா கிராமத்துல ஓரளவுக்கு வசதி படைச்ச ஆட்கள் தான். அவங்களுக்கு கிராமத்துல பெரிய நிலங்கள் கூட இருக்கு. அதன் வழியாவே வருவாயும் வருது. அந்த மின்னலும் அவங்களோட வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்க்கப்பட்ட பொண்ணு. அதனாலேயே அந்த பொண்ணு கேட்டது எல்லாமே இந்த வீட்டுல ஈஸியா கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு ராணி மாதிரி தான், ஒரு தேவதை மாதிரி தான் மின்னல் அவளோட வீட்டுல வாழ்ந்து வந்தா. படிச்சுட்டும் இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூழல்ல தான் மின்னலுக்கு வரன் தேடுறாங்க. அப்ப அவங்களுக்கு பக்கத்துல இருக்க பிரேம்கத் கிராமத்துல ஒரு வரன் அமையுது. இந்த பிரேம்கத் கிராமம் எங்க இருக்குன்னா, அதே குஜராத்ல ராஜ்கோட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஜெட்பூர் என்ற தாலுக்கால தான் பிரேம்கத் கிராமம் இருக்கு. அந்த பையனோட பேரு மனோகர். அந்த பையனை பத்தி கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸ்கூல்ல 10ஆம் வகுப்புக்கு தான் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாத்தியார்கள்னாலே ரொம்ப கௌரவமான உத்தியோகம். ஏன்னா அவர் தான் அந்த கிராமத்துல இருக்க குழந்தைங்க எல்லாருக்கும் படிப்பு சொல்லி தராரு. அதனாலேயே டீச்சர்ஸ் மேலேயும் அவங்களோட குடும்பத்து மேலேயும் கிராமத்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அதே தான் மனோகருக்கும் நடந்தது. அந்த கிராமத்து மக்கள் அவரை பார்க்கும் போது எப்பவுமே வணக்கம் வைப்பாங்க, குருஜின்னு தான் கூப்பிடுவாங்க. அவரை ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. சோ மனோகரை பத்தி மின்னலோட அப்பா அந்த கிராமத்துல விசாரிக்கும் போது பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. இதனாலேயே மின்னலோட அப்பா இந்த வரனை சூஸ் பண்றாரு. எப்படி இந்த வரன்ல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சோ, அதே மாதிரி இதே வரன்ல நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. அத மின்னலோட அப்பா பெருசா கண்டுக்கல. அப்படி என்னடா இந்த வரன்ல பிரச்சனை இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மனோகரோட ஃபேமிலி மின்னலோட அப்பா ஃபேமிலி அளவுக்கு பெரிய பணக்கார ஃபேமிலி கிடையாது. அவங்களுக்குன்னு கிராமத்துல ஒரு சொந்த வீடு இருக்கே தவிர, அதை தவிர வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் அவங்க கிட்ட கிடையாது. அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்னல் ரொம்ப செல்லமா வளர்க்கப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணு இன்னும் காலேஜ் கூட முடியல. அந்த பொண்ணுக்கு வெறும் 20 வயசு தான். அதே மனோகருக்கு 30 தாண்டிருச்சு. பிளஸ் மனோகருக்கு ரொம்ப பெரிய வருமானம்லாம் கிடையாது. அவரோட வருமானத்துல பாதிக்கும் மேல அவங்க அப்பா அம்மாவோட மருந்து செலவுக்கே செலவாயிடும். ஆனா இந்த பிரச்சனைகள் எதுவுமே மின்னலோட அப்பா கண்களுக்கு தெரியல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஊர்லயே இது ரொம்ப கௌரவமான குடும்பம். மனோகர் மட்டும் இல்லங்க, மனோகர் அப்பாவும் படிச்சவரு, அவரும் ஒரு நேர்மையான கவர்மெண்ட் அதிகாரி. சோ இந்த குடும்பத்துக்கு மின்னலை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது சொந்தக்காரங்க கிட்ட பெருமை பேசுறத மட்டும்தான் பார்த்தாரே தவிர மின்னலோட வாழ்க்கையை பத்தி அவர் யோசிக்கல. இதனாலேயே ஒரு மிக கொடூரமான கொலை சம்பவம் இந்த குடும்பத்துல நிகழ போது. ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் எரால ஒரு வெப்சைட் இல்லாம பெரிய அளவுக்கான பிசினஸ் ரன்னே பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வெப்சைட்டை உருவாக்குற வெப் டெவலப்பர்ஸ் ஆர் இன் டிமாண்ட்னு அர்த்தம். இந்த வெப் டெவலப்மெண்ட்ல நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில் தான் CSS. CSSனா என்ன ப்ரோ? CSS எதற்காக ஒரு வெப் டெவலப்பர் கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, CSSனா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். உங்க எல்லாருக்குமே தெரியும், வெப்சைட்ஸோட பேஸே HTML தான். HTMLன்றது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அதாவது வெப்சைட்ல இருக்க ஒவ்வொரு வெப் பேஜோட ஸ்ட்ரக்சருமே HTML தான் டிட்டர்மைன் பண்ணும். HTML வச்சு தான் ஒவ்வொரு வெப் பேஜுமே உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சட்டை ஒரு வெப் பேஜ்னு வெச்சுக்கோங்களேன். இந்த சட்டையோட ஷேப் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது HTML. இந்த ஸ்ட்ரக்சருக்கான கலரை கொடுக்கிறது தான் CSS. கலர் மட்டும் இல்லங்க, இந்த சட்டைக்கு தேவையான எல்லா ஸ்டைல்ஸையும் உருவாக்குறது தான் CSS. ப்ரோ, HTMLலயே இந்த ஸ்டைலிங் பண்ண முடியாதா, இந்த கலரை கொடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியுங்க. முடியாதுன்ற அர்த்தம் கிடையாது. ஆனா HTMLல இருக்க பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அதுல நிறைய வெப் பேஜஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு வெப் பேஜுமே HTML கொண்டு தான் உருவாக்கி இருப்பாங்க. சோ இந்த ஒவ்வொரு HTML ஃபைல்லயும் அந்த வெப் பேஜோட ஸ்டைலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு 100 சட்டை இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு சட்டையிலயும் போய் இந்த சட்டைக்கு என்ன கலர் வேணும், இந்த சட்டையோட பாக்கெட்ல என்ன கலர் இருக்கணும், ஒரே லோகோவை நீங்க எல்லா சட்டைக்கும் பிரிண்ட் பண்ணாலும் ஒவ்வொரு சட்டையிலயும் அந்த லோகோவோட ஃபாண்ட் என்னவா இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு எல்லா சட்டையிலயும் மென்ஷன் பண்ணணும். அப்படின்னா எல்லா HTML பேஜஸ்லயும் நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு HTML ஃபைல்லயும்
நீங்க போய் அந்த வெப் பேஜோட ஸ்டைலிங் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, நம்பர் 1 அந்த HTML ஓட ஃபைல் சைஸ் பெருசாகும். நம்பர் 2 அந்த வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கான டெவலப்மெண்ட் சைக்கிள் அதிகமாகும். நம்பர் 3 அந்த வெப்சைட்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 சட்டை இருக்கு. 100 சட்டையிலயும் அந்த கம்பெனியோட லோகோவை மட்டும் மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 100 HTML பேஜ்லயும் போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பர் 4 இதுல ஹியூமன் எரருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா நீங்க 100 HTML ஃபைல்ஸ்ல கை வைக்கும் போது 1-2 ஃபைல் ஆப்வியஸா விட்டு போயிடும், இல்ல வேற எதுனா ஃபாண்ட் செலக்ட் ஆயிடும். அப்போ வெப்சைட் கன்சிஸ்டன்ட்டா இருக்காது. ஒரே பிராண்டோட வெப்சைட் மாதிரி இருக்காது. ஒரு பேஜ் ஒரு கலர்ல இருக்கும், இன்னொரு பேஜ் வேற கலர்ல இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்றது தான் CSS. CSSனா என்னன்னா, இந்த வெப் பேஜஸ் ஸ்டைல் பண்றதுக்காக ஒரு காமனான ஃபைலுங்க. இந்த ஃபைல்ல போயிட்டு அந்த வெப் பேஜோட பார்டரோட ஹைட் இவ்வளவு தான் இருக்கணும், பார்டரோட வித் இவ்வளவு தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, காமனா எல்லா HTML ஃபைலுக்குமே இது அந்த ஹைட்டையோ இல்ல வித்தையோ செட் பண்ணிடும். இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா, நம்பர் 1 HTML ஓட ஃபைல் சைஸ் கம்மியாகும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு HTML ஃபைல்லையும் போய் அந்த வெப் பேஜ்க்கான ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் தனித்தனியா தர வேண்டியது இல்ல. சோ HTML ஓட ஃபைல்ஸ் கம்மியாச்சுன்னா வெப் பேஜ் சீக்கிரமா லோட் ஆகும். வெப் பேஜ் சீக்கிரமா லோட் ஆச்சுன்னா அந்த வெப்சைட் தான் சர்ச் இன்ஜின்ல முன்னாடி வந்து நிக்கும். ஐ திங்க் எத்தனை பேருக்கு இந்த டீடைல் தெரியும்னு எனக்கு தெரியல. கூகுள் எப்படி ஒவ்வொரு வெப்சைட்டையும் ரேங்க் பண்ணுனா, நீங்க சர்ச் இன்ஜின்ல காமனா பீப்பிள் தேடுற கீவேர்ட்ஸ் உங்களோட வெப் பேஜ்ல கொடுத்திருக்கலாம். ஆனா உங்களோட வெப் பேஜ் சீக்கிரமா லோட் ஆனாதான் உங்களோட வெப் பேஜை கூகுள் முன்னாடி கொண்டு வந்து காட்டும். அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைம் முக்கியம், HTML ஓட ஃபைல் சைஸும் முக்கியம். ஆப்வியஸா ஃபைல் சைஸ் கம்மியாச்சுன்னா HTML ஃபைலோட வெயிட் கம்மியா இருக்கும், சீக்கிரமா கிளையன்ட் மிஷின்ல லோட் ஆகும், கூகுளும் அந்த வெப்சைட்டை முன்னாடி ரேங்க் படுத்தும். அண்ட் CSS சால்வ் பண்ற ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, டெவலப்மெண்ட் சைக்கிள CSS கம்மி பண்ணும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு HTML பேஜ்லயும் போய் ஸ்டைலிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறது இல்ல, ஒரே ஒரு ஃபைல்ல கொடுத்தா போதும், அது எல்லா HTML ஃபைல்ஸ்க்கும் அப்ளை ஆக போகுது. நம்பர் 3 நீங்க அந்த வெப்சைட்ல மாடிஃபிகேஷனை ஈஸியா பண்ணிடலாம் அண்ட் ஹியூமன் எரர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இதனால தான் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு CSS கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த CSS நமக்கு அஜய் சொல்லி தர போறாரு. அஜய் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். இவருக்கு 8+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவர் ஜெர்மனில ஆன் சைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் ஆல்ரெடி அறிவுடைமை பிளாட்ஃபார்ம்லயே HTML கோர்ஸ் எடுத்திருக்காரு. அந்த கோர்ஸுமே அறிவுடைமையில பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே இவருக்கு நல்ல ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த கோர்ஸோட உங்களுக்கு அறிவுடைமையோட கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் கிடைக்கும். இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம பல இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸோட இன்சைட்ஸை வச்சு உருவாக்கி இருக்கோம். ஏன் ஈவன் இந்த ப்ரோக்ராம்ல அஜயே கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல அஜய் உங்களுக்கு என்னென்னலாம் கைட் பண்ண போறாருன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆக என்னென்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரியில ஒரு நான் ஐடி கைக்கும் ஐடி கைக்கும் ஒரே சேலரி தானா, நான் ஐடில இருந்து ஐடிக்கு மூவ் ஆகலாமா, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், காலேஜ் முடிச்ச உடனே ஃப்ரெஷராவே ஸ்ட்ரைட்டா நம்மளால வெளிநாட்டுல வேலை வாங்க முடியுமா, லே ஆஃப் டைம்ல ரிசெஷன் டைம்ல என்ன பண்றது, உங்களோட கரியரை நீங்க க்ரோ பண்ணனும்னா ஆன் சைட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுமா இல்ல இங்கேயே அடுத்த லெவலுக்கு ப்ரமோஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுமா, இப்படி பல கேள்விகளுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அஜய் உங்களை இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கீழ கைட் பண்ணியிருக்காரு. சரி இதெல்லாம் ஓகேப்பா, இந்த கோர்ஸோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர்ஸோட பிரைஸ் 4400 rupees. ஆனா கவலைப்படாதீங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு. CSS89 என்ற கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த கோர்ஸோட ஒரிஜினல் பிரைஸ்ல உங்களுக்கு 89% ஆஃப் கிடைக்குங்க. வெறும் 479 ரூபாய்க்கு உங்களால இந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இந்த கூப்பன் கோட் அடுத்த 3 நாள் மட்டும் தாங்க ஒர்க் ஆகும். அதற்கு பிறகு கூப்பன் கோட் எக்ஸ்பயர் ஆயிடும். ஒன்ஸ் கூப்பன் கோட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா கோர்ஸ் அதனுடைய நார்மல் ரேட்டுக்கே வந்துரும். சரி இதெல்லாம் ஓகே ப்ரோ, ஆனா எனக்கு HTML தெரியாது, HTML தெரிஞ்சாதானே CSS யூஸ் பண்ண முடியும்ன்றவங்களுக்கு HTML-க்கு உங்களுக்கு இந்த சமயத்துல ஆஃபர் பிரைஸ் தரும். நீங்க HTML கோர்ஸை கார்ட்ல ஆட் பண்ணிட்டு HTML73 அப்படின்ற கூப்பன் கோடை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 73% ஆஃப் கிடைக்கும். வெறும் 399K உங்களால இந்த கோர்ஸை வாங்க முடியும். சப்போஸ் எனக்கு 2 ஸ்கில்லுமே கிடையாது ப்ரோ, நான் 2 ஸ்கில்லையும் கத்துக்க விரும்புறேன்னு சொல்றவங்களுக்கு HTML and CSS இந்த 2 கோர்ஸையும் கார்ட்ல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண பிறகு web87 அப்படின்ற கூப்பன் கோடை போடுங்க. அப்போ உங்களுக்கு டோட்டல் பிரைஸ்ல 87% ஆஃப் கிடைக்கும். வெறும் 729 ரூபாய்க்கு உங்களால 2 கோர்ஸையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். கூடவே உங்களுக்கு அறிவுடைமையோட கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. அண்ட் தயவு செஞ்சு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த எல்லா கோர்சஸ்க்குமே லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு. சோ தட் ஃபியூச்சர்ல நீங்க HTML-உம் CSS-உம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட ஆஃபர் இருக்கும் போதே இந்த கோர்ஸை வாங்கிட்டீங்கன்னா உங்களால 5170 ரூபாய் சேமிக்க முடியும், மிச்சப்படுத்த முடியும். புரியாதவங்களுக்காக நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன். CSS மட்டும் படிக்கணும்னு விரும்புறவங்க CSS கோர்ஸை கார்ட்ல ஆட் பண்ணுங்க. CSS89 கூப்பன் கோட் போடுங்க. உங்களால 479K CSS கோர்ஸை வாங்க முடியும். HTML மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க HTML கார்ட்ல ஆட் பண்ணுங்க. HTML73 கூப்பன் கோட போடுங்க. உங்களால 399 rupeesக்கு HTML படிக்க முடியும். இத ரெண்டுத்தையும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 கோர்ஸையும் கார்ட்ல ஆட் பண்ணுங்க. Web
87 அப்படின்ற கூப்பன் கோட போடுங்க. உங்களால வெறும் 729 ரூபாய்க்கு இந்த 2 கோர்ஸையுமே படிக்க முடியும். அண்ட் இது எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ்ன்றதுனால நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ண உடனே இந்த எல்லா கோர்சஸுமே அன்லாக் ஆயிடும். இமிடியேட்டா உங்களால இந்த கோர்சஸை படிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ் வாங்குற எல்லாருக்கும் 4500 ரூபாய் மதிப்புள்ள gift கார்டும் தரும். பிளஸ் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டும் தரும். யூசுவலா நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், டெய்லி இந்த பர்టిక్యులர் நேரத்துல கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணனும்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் மீட்டிங் ஆப்ஸ் மூலமா உங்களை கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் கிளாஸ் நடக்கிற அந்த நாள்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ, வீட்ல ஃபங்க்ஷன் இருந்தாலோ, இல்ல வேற எதுனா முக்கியமான வேலை இருந்தாலோ, இல்ல லேட்டா நீங்க கிளாஸுக்கு வந்துட்டாலோ நீங்க அந்த கிளாஸை மிஸ் பண்ணிடுவீங்க. டியூட்டர் சொல்லி தர பாடத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. ஆனா இங்க அறிவுடைமையில அந்த கான்செப்டே கிடையாதுங்க. ஒன்ஸ் நீங்க கோர்ஸை வாங்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் அறிவுடைமை வெப்சைட்ல லாகின் பண்ணி இந்த கோர்ஸை படிக்கலாம். நீங்க இந்த நேரத்துல தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், இந்த டைம் வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்கும்ன்ற கான்செப்டே இங்க கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு டியூட்டர் சொல்லி தரது புரியலனா, ரொம்ப வேகமா சொல்லி தராருனா மறுபடியும் அதே செஷனை திரும்ப திரும்ப அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் உங்க பேஸ்ல நீங்க இந்த கோர்ஸை கத்துக்கலாம். இதை விட அறிவுடைமை பிளாட்ஃபார்ம்ல இருக்க மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கோர்ஸ் படிச்சு முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சா, படிச்ச கான்செப்ட்லாம் மறந்து போச்சா, மறுபடியும் அறிவுடைமை வெப்சைட்டுக்கு போங்க, லாகின் பண்ணுங்க, மறந்த கான்செப்ட் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? கூப்பன் கோட்ஸை மறந்துடாதீங்க, ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த 3 நாள்ல இந்த கோர்ஸை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களால 5000 ரூபாய்க்கு மேல சேமிக்க முடியும். உங்களோட ஆசைகளை, உங்களோட கனவுகளை நீங்க அடையணும்ன்றதுதான் அறிவுடைமை டீமோட ஆசையும் கூட. அதற்கு ஒரு சின்ன படிக்கட்டா இருந்தா கூட போதும். அதை விட பெரிய சந்தோஷம் எங்க டீமுக்கு வேற எதுவும் கிடையாது. இந்த திருமணத்துல மனோகருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நம்பர் 1, மின்னலோட ஃபேமிலி அவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி தான். பட் என்னைக்குமே மின்னலோட அப்பா அத மனோகர் ஃபேமிலி கிட்ட காட்டிக்கிட்டதே கிடையாது. ரொம்ப மரியாதையா தான் அவங்க குடும்பத்துக்கிட்ட நடந்துப்பாரு. 2வது விஷயம், மின்னல் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தா கூட மனோகர் ஒரு டீச்சர்ன்றதுனால அவருக்கு படிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருந்தது. அதனால அவரோட பிளானுமே என்னன்னா, மின்னல் திருமணமான பிறகும் அந்த பொண்ணு தொடர்ந்து காலேஜ் படிக்கட்டும்ன்றதுதான். அண்ட் மனோகர் என்ன நினைச்சாருன்னா, அவர் கிளாஸ் எடுக்கிறதே 10வது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனப்பான்மை அவருக்கு கிளியரா தெரியும். அவரோட மனைவிக்கும் அந்த 10ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெருசா வயசு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அந்த பசங்க இன்னும் 2 வருஷத்துல 12வது முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடுவாங்க. அந்த வயசுல தான் மின்னலே இருக்கா. அதனால ரொம்ப ஈஸியா மின்னலை புரிஞ்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கு தெரியாத விஷயத்தையும் புரியாத விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம். அந்த பொண்ணு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பாங்கன்றதுதான் மனோகரோட மைண்ட் செட். அண்ட் மின்னலோட போட்டோ பார்த்த உடனே மனோகருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வேற. இதனாலதான் மனோகரே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. அண்ட் மின்னல் எதற்காக அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கன்னா, மனோகர் அந்த கிராமத்திலேயே பயங்கர ரெஸ்பெக்டபிளான பர்சன். அவர் வாத்தியார்ன்றதுனாலே கிராமத்து மக்களுக்கு எது தெரியலனாலும் அவர்கிட்ட தான் கேட்பாங்க. அதனாலேயே மனோகர் பயங்கர மெச்சூரான கேரக்டரா இருப்பாருன்னு மின்னல் நினைச்சாங்க. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட அதை மனோகர் சரி பண்ணி சரியான பாதைக்கு கொண்டு போவார்னு மின்னல் எதிர்பார்த்தாங்க. இப்படிதான் இவங்களோட திருமணம் 2005ல நடைபெறுது. திருமணமான முதல் 2 வருஷத்துல இந்த ஜோடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தருக்கு பயங்கரமான லவ் இருந்தது. 2 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்பதான் இவங்களோட லைஃப்ல பிரச்சனையே ஆரம்பமாகுது. குழந்தை பிறந்ததுல இருந்தே அடிக்கடி மனோகர் மின்னலோட சண்டை போட ஆரம்பிச்சாரு. இந்த சண்டைனால மின்னல் அவங்களோட வருத்தத்தையும் துயரத்தையும் இயலாமையையும் கடிதங்கள் மூலமா அவங்களோட பிறந்த வீட்டுக்கு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க சண்டை பெருசாக ஆரம்பிக்குது. இதனாலேயே மின்னல் அடிக்கடி மனோகரோட சண்டையில வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க, பிறந்த வீட்டுக்கு போயிருவாங்க. மின்னல் பிறந்த வீட்டுக்கு போன பிறகு சில நாட்கள் கழிச்சு, சில சமயம் சில வாரங்கள் கழிச்சு மனோகர் அவங்க மாமா வீட்டுக்கு வருவாரு. மின்னலை கன்வின்ஸ் பண்ணுவாரு. திரும்பியும் மின்னலையும் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. இப்படியே இவங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள பஞ்சாயத்து பல வருடங்களா ஓடிட்டு இருந்திருக்கு. இப்ப இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சண்டை ஓஞ்ச பாடு இல்ல. இப்ப 2011ஆம் வருடம் ஜூன் மாசம், இந்த மாதத்தோட இறுதியில மனோகர் மின்னலோட அண்ணனுக்கு போன் அடிக்கிறாரு. மின்னலோட அண்ணன் பேரு ஜெய். கரெக்டா ஜூன் 23ஆம் தேதி போன் அடிக்கிறாரு. இந்த போன் கால்ல மனோகர் ஜெய் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களோட தங்கச்சி மேல மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. நேத்தே அவங்களுக்கான இறுதி சடங்குல செஞ்சுட்டோன்னு மனோகர் போன்ல சொல்றாரு. அதாவது மின்னல் தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு இறந்துட்டாங்க. நேத்தே அந்த பாடிய மின்னலோட ஃபேமிலி கிட்ட கூட சொல்லாம, அப்பா அண்ணன் கிட்ட கூட சொல்லாம சுடுகாட்டுல அவங்க சொந்தக்காரங்களை வச்சு எரிச்சிட்டாரு. இதை எப்படி மின்னலோட பெற்றோர்களாலையும் குடும்பத்தாலையும் ஏத்துக்க முடியும்? அதனால இம்மீடியட்டா அவங்க கூட்டமா மனோகரோட வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்தாங்க, மனோகர் கிட்ட சண்டை போட்டாங்க. அதற்கு பிறகு மனோகர் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மனோகருக்கு எதிராக மின்னல் ஃபேமிலி கிட்ட எக்கச்சக்க ஆதாரங்கள் இருந்துச்சு. மின்னல் எழுதின கடிதங்கள்ல இருந்து மனோகர் வீட்டை சுத்தி இருக்க நெய்பர்ஸ் வரைக்கும் எக்கச்சக்க எவிடன்ஸ் கிடைச்சது. இன்ஃபேக்ட் மனோகர் வீட்டை சுத்தி இருக்க நெய்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்கிற அளவுக்கு சண்டை போடுவாங்க சார், கணவனும் மனைவியும் அப்படின்னு சொன்னாங்க. இதன் அடிப்படையில செக்ஷன் 304B கீழே டவுரி டெத் கீழே மனோகர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. மனோகரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. மனோகர் கிட்ட இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிக்கும் போது மனோகர் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, சார் கல்யாணம் ஆன முதல் 2 வருஷம் எல்லாமே நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது. எப்ப எங்களுக்கு குழந்தை பிறந்ததோ அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஆக்சுவலா நான் ஒரு டீச்சர் சார், எங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் அபிஷியல். எங்களுக்குன்னு பெருசா எந்த சொத்துலாம் கிடையாது இந்த வீட்டை தவிர. சோ என் வருமானத்திலயும் எங்க அப்பாவோட பென்ஷன் பணத்திலயும் தான் இந்த வீடே ரன் ஆகுது. அதுலயும் என் வருமானத்துல பாதி செலவு எங்க அப்பா அம்மாக்கே செலவாயிடுது. அதுவும் வீண் செலவுலாம் இல்ல சார், மருத்துவ செலவு தான். இத கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே மின்னல் கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தா. எப்பயாவது ஒரு வாட்டி இத குறையா கூட சொல்லுவா. எப்பயாவது அவளுக்கு துணி எடுக்கும் போதோ இல்ல நகை நட்டு வாங்கும் போதோ என்னால அவ விரும்புற மாதிரி பணத்தை செலவு பண்ண முடியாது. எங்க அப்பா அம்மாக்கு நீ என்னோட பாதி சம்பளத்தை நான் ஒதுக்கிதான் ஆகணும். அப்பெல்லாம் லைட்டா குத்துற மாதிரி பேசுவா. சின்ன சின்ன சண்டைகள் வரும், அது சரியா போயிடும். பட் எப்போ எங்களுக்கு குழந்தை பிறந்ததோ அப்பதான் நிஜ பிரச்சனையே வர ஆரம்பிச்சது. மின்னல், உன்னோட குழந்தைக்குன்னு நீ என்ன சேர்த்து வைக்கிறன்னு கேட்க ஆரம்பிச்சா. எங்களோட குழந்தைக்கும் அவளுக்கும் போதிய அளவு செலவு நீ செய்யறது இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சா. இதனாலேயே சண்டைகள் பெருசாக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போற வயசுக்கு வந்துட்டான். அப்போ மின்னல் சொல்றா, பையனை பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு, அதுவும் காஸ்ட்லியான ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு. பட் என்னோட வருமானத்துல அதெல்லாம் முடியாது சார், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்த்துக்கலாம்னு சொல்றேன். பட் மின்னல் கேட்கறதா இல்ல. இந்த பிரச்சனை அடிக்கடி வெடிச்சு மின்னல் அவங்க பெற்றோர்கள் வீட்லயே தங்க ஆரம்பிச்சா. மின்னலோட பெற்றோர்கள் வீட்லயும் அந்த பொண்ணு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அவளை பேம்பர் பண்ணாங்க. இதனால மின்னலுக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க பெற்றோர்கள் வீட்லயே கூட இருந்துடலாம், ஆனா என் வீட்டுல இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. ஏன்னா மின்னல் கேட்கறதெல்லாம் என்னால செய்ய முடியாது. நான் என்னதான் அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் 1 வாரம் 2 வாரம் தான் இருப்பா. மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை வரும், குழந்தைய தூக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவா. இப்படிதான் சார் 6 வருஷமா எங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இந்த சூழல்ல தான் ஜூன் 22ஆம் தேதி நான் ஸ்கூல்ல பாடம் நடத்திட்டு இருக்கும் போது என்னோட கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்துச்சு. நான் முதல்ல அந்த போன் காலை கண்டுக்கல, ஏன்னா நான் பாடம் நடத்தும் போது யூஸ்வலா எந்த போன் காலையும் எடுக்கிறது இல்ல. பட் தொடர்ந்து போன் அடிக்கடி ரிங் ஆயிட்டு இருந்ததுனாலே நான் அந்த போன் எடுத்தேன். எனக்கு கால் பண்ணது என்னோட கசின் தான். அவன் போன் கால்ல என்ன சொன்னானா, டே உன்னோட வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்குடா, சீக்கிரமா வீட்டுக்கு வாடான்னு சொன்னா. நானும் ஸ்கூல்ல இருந்த என்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமா வீட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சேன். நாங்க கல்யாணம் ஆன பிறகு எங்களோட பிரைவசிக்காக வீட்டு பின்புறத்துல எங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம் கட்டிக்கிட்டோம் சார். அந்த ரூம் தான் இப்ப பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதை சுத்தி மக்கள்லாம் நின்று நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த நெருப்பை பார்த்ததுல இருந்தே பயங்கரமான பயம். ஏன்னா என்னோட மனைவி, குழந்தை, எங்க அப்பா அம்மா எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அதனால அவங்களோட பேரை சொல்லிலாம் நான் கத்த ஆரம்பிச்சேன். அப்ப திடீர்னு என் பின்னாடியில இருந்து ஒரு கை என்னை தொட்டுச்சு. அது யாருன்னு பார்த்தா என்னோட அப்பா தான். என்னோட அப்பா அம்மா அவங்களோட கையில என்னோட குழந்தையும் இருக்கு. அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் முடியறதுக்குள்ளேயே எனக்குள்ள இன்னொரு பயமும் வர ஆரம்பிச்சது. இவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க, மின்னல் எங்கன்னு. சோ மின்னலை தேட ஆரம்பிச்சேன். அவளோட பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சேன். ஒரு வழியா சில மணி நேரங்களுக்கு பிறகு மக்கள் எல்லாரும் அந்த நெருப்பு அணைச்சாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா என்னோட மின்னல் கருகிய நிலையில இருந்தா சார். மொத்தமா கருகிட்டா சார். என்னால அவளோட முகத்தை கூட பார்க்கவே முடியல. ஆக்சுவலா அந்த சமயத்துல என்னோட அப்பா அம்மா 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்துல தான் அவ இப்படி என்ன பண்ணிக்கிட்டா சார். உண்மையை சொல்லணும்னா அவளோட முகத்தை என்னால பார்க்க முடியல சார். அதனாலதான் அன்னைக்கே இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சோம். பட் அதுவே எங்க மேல குற்றம் சுமத்துறதுக்கான வழியா போச்சு சார்னு மனோகர் சொன்னாரு. இப்ப போலீஸ்க்கு இந்த கேஸ்ல இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மனோகர் மின்னலோட பாடியை அன்னைக்கே போலீஸ் கிட்ட கூட தெரிவிக்காம எரிச்சிட்டாரு. அதனால போலீஸ் கிட்டயும் மின்னலோட பாடி இல்ல, வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்கு. சோ போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, மனோகர் சொன்னதெல்லாம் உண்மையான ஊர் மக்கள் கிட்ட விசாரிச்சாங்க. அப்ப ஊர் மக்களும் என்ன சொல்றாங்கன்னா, மனோகரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க. மனோகர் ஸ்கூல்ல இருக்க சமயத்துல தான், மனோகரோட பெற்றோர்கள் மார்க்கெட்டுக்கு போயிருக்க சமயத்துல தான் வீட்டுக்குள்ள தீ பத்த ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான சாட்சிகளும் இருக்கு. அண்ட் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த தீயே அணைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே மின்னலோட பாடியையும் பார்த்திருக்காங்க. சோ இதன் அடிப்படையில இது ஒரு கொலை கேஸ் இல்ல, தற்கொலை கேஸ். ஆனா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான காரணம் மனோகரும் அவரோட ஃபேமிலியும் தான். மனோகர் மேல போலீஸ் இந்த கேஸ போட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, மனோகரால இந்த கேஸ்ல பெயில் கூட வாங்க முடியல. மனோகரும் மனோகரோட குடும்பமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கிராமத்துல மரியாதையை சம்பாதிச்சாங்களோ
அது எல்லாம் ஒரே நாள்ல அழிய ஆரம்பிச்சது. லோக்கல் நியூஸ் பேப்பர்ல மனோகரை பத்தியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் செய்திகள் வர ஆரம்பிச்சது. மனோகர் கிட்ட படிச்ச மாணவர்களே அவர் ஒரு கிரிமினலா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மனோகரோட ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஊர் மக்கள், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு எல்லாருமே மனோகரை ஒரு குற்றவாளியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே மனோகர் பல மாதங்கள் அவரோட வாழ்க்கையை ஜெயிலே கழிக்கிறாரு. ஒரு கட்டத்துல மனோகருக்கு பெயில் கிடைக்குது. பெயில்ல வெளியே வராரு. மனோகர் பெயில்ல இருந்து ரிலீஸ் ஆன அடுத்த நாள் மனோகருக்கு ஏஆர் ராஜ்கோர் அப்படின்ற ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி கிட்ட இருந்து கால் வருது. இவர் ஒரு எஸ்பிஐ, சீனியர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவர் எந்த அளவுக்கு பெரிய அதிகாரினா இவருக்கு கீழே 27 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருந்துச்சு. இப்படி ஒரு பெரிய அதிகாரி கிட்ட இருந்து கால் வந்த உடனே மனோகர் பயந்துட்டாரு. கால்ல ஆபீசர் ராஜ்கோர் பெருசாலாம் எதுவும் பேசல. அவர் மனோகர் கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். மினாலோட போன் நம்பரை அவருக்கு எஸ்எம்எஸ் பண்ண சொன்னாரு. அதுக்கு மேல அவர் மனோகர் கிட்ட பெருசா எதுவும் கேட்கல. அதற்கு பிறகு மறுபடியும் அன்னைக்கு நடு ராத்திரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மனோகருக்கு கால் வருது. இப்ப போலீஸ் மனோகர் கிட்ட क्वेश्चंस எல்லாம் கேட்கல. அதற்கு பதிலா நடு ராத்திரியில ராஜ்கோட் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. மனோகரும் வேற வழி இல்லாம தூக்க கலக்கத்துல எழுந்தடிச்சு கிரைம் பிரான்ச் ஆபீஸ்க்கு ஓடுறாரு. அங்க கிரைம் பிரான்ச் ஆபீஸ்க்கு போய் பார்த்தா மிரண்டுட்டாரு. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மின்னல் உயிரோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவர் மின்னலை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சு மின்னலோட நெத்தியிலேயே முத்தமிடுறாரு. இமீடியட்டா சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பொண்ணு மனோகரை தள்ளி விடுது. யாரா நீ, எதுக்காக என்ன கட்டி பிடிக்கிற, முத்தம் கொடுக்கறன்னு போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த பொண்ணு கத்துது. ஆக்சுவலா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மனோகர் மட்டும் இல்ல, மின்னலோட அண்ணனும் வந்திருந்தாரு. அவர் அந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் அவரையும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னு சொல்லுது. ஆனா மின்னலோட அண்ணன் கண்களுக்கும் அந்த பொண்ணு பார்க்க மின்னல் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு மனோகருக்கும் புரியல, மின்னலோட ஃபேமிலிக்கும் புரியல. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, யூசுவலா ஒரு கேஸை சால்வ் பண்ணனும்னா அந்த கேஸ்ல போலீஸ் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு போலீஸ் இன்ஃபார்மர்ஸும் உதவுவாங்க. இந்த போலீஸ் இன்ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப நார்மலா வெகுஜன மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், ஒரு வேலை இருக்கும். அந்த தொழிலையோ இல்ல வேலையோ தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க தெருமுக்குல ஒரு டீ கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீ கடையோட மாஸ்டர் ஒரு போலீஸ் இன்ஃபார்மரா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அவர் உங்களுக்கு தினமும் பார்க்கும் போது வெறும் டீ கடை மாஸ்டர் தான் தோணும். ஆனா அவரு வெறும் டீ போடுறத மட்டும் வேலையா செய்யாம அந்த டீ கடைக்கு வர முக்கியமான தகவல்களையும் டேட்டாஸையும் இன்ஃபர்மேஷன்ஸையும் போலீஸ்க்கு தகவலா சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி போலீஸ் இன்ஃபார்மர்ஸ இந்த கேஸ்ல ராஜ்கோர் பயன்படுத்தினாரு. அதற்கான காரணம் என்னன்னா, மின்னல் இறந்திருக்காங்க, அவங்களோட கருகிய உடலை மொத்த ஊருமே பார்த்திருக்கு. ஆனா மின்னல் தற்கொலை தான் பண்ணிட்டாங்கன்றதுக்கான டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். சோ மின்னலை நிஜமாவே யாருன்னா கொன்னாங்களா, மின்னலுக்கு வேற எதுனா பிரச்சனை இருந்ததா, ஏன் அவங்களோட பாடி அவங்களோட ஹஸ்பண்ட் இமீடியட்டா எரிக்கணும், போஸ்ட்மார்ட்டம்க்கு கூட பாடி கிடைக்காத அளவுக்கு செய்யணும், இப்படின்னு பல கேள்விகள் போலீஸ்க்கு இருந்தது. அண்ட் அந்த ஊர் மக்களையும் மின்னலோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் போலீஸ் விசாரிச்ச பிறகு கூட இந்த கேள்விகளுக்கான பதில் போலீஸ்க்கு கிடைக்கல. அதனாலதான் போலீஸ் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த கேஸ்க்குள்ள இன்ஃபார்மர்ஸை கொண்டு வர முடிவு பண்றாங்க. பிரேம்கர் கிராமத்தை சுத்தி இருக்க மத்த கிராமத்துல இருக்க எல்லா போலீஸ் இன்ஃபார்மர்ஸ்க்கும் மின்னலோட போட்டோஸ் அனுப்புறாங்க, கேஸ் டீடைல்ஸ் அனுப்புறாங்க. இந்த வழக்கு சம்பந்தமா உங்களுக்கு எதுனா தகவல் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் ஆபீசர் ராஜ்கோருக்கு சுஷில் புரோஹித் அப்படின்ற ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் கிட்ட இருந்து கால் வருது. இவர் ஜுனாகத் நேஷனல் ஹைவேல ஒரு தாபா வச்சிருக்காரு. சைமல்டேனியஸா போலீஸ் இன்ஃபார்மராவும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவர் இந்த போட்டோவை பார்த்த உடனே இவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ரீசெண்டா இந்த பொண்ணும் வேற ஒரு ஆளும் இதே தாபால வந்து சாப்பிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த உணவகத்துக்கு ஒரு ட்ரக்ல தான் வந்தாங்க. இவருக்கு எப்படி மின்னலோட முகம் ஞாபகம் இருக்குன்னா, அந்த பொண்ணு பார்க்க படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனா பக்கத்துல கூட வந்த ஆள் பார்க்க படிக்காத ஒரு லாரி டிரைவர் மாதிரி இருக்கான். அதனால அந்த ஜோடியை பார்க்கும் போதே பாரா எவ்வளவு மொக்க ஆளுங்களுக்குலாம் நல்ல நல்ல பொண்ணுங்க அமைதுன்னு சுஷிலோட மண்டையில ஏறி இருக்கு. அதனாலதான் அவனுக்கு அந்த பொண்ணோட முகம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கு. அண்ட் அவன் அந்த பொண்ணை பார்த்தது எப்போனா, மின்னல் இறந்ததற்கு பிறகு. பட் சுஷில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பெருசா ராஜ்கோர் கண்டுக்கல. ஏன்னா சுஷில் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்த பிறகு ராஜ்கோர் மறுபடியும் மின்னலோட கிராமத்துக்கு போறாரு. அங்க எல்லாரையும் விசாரிக்கிறாரு. பட் அவரால இந்த வழக்கு சம்பந்தமான எந்த ஒரு க்ளூவும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் சுஷில் வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு கூட அதை மின்னல்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா சுஷில் நேர்ல மின்னலை பார்த்தது கூட கிடையாது. சோ இது ஒரு மிஸ்கன்செப்ஷனா இருக்கலாம்னு ராஜ்கோர் நினைச்சாரு. அதனால இந்த கேஸ் அப்படியே கிடப்புல விட்டாரு. பட் என்னதான் போலீஸ் இந்த கேஸை கிடப்புல போட்டாலும் விதி விடுறதா இல்ல. மின்னல் மாதிரி இருக்க ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு லாரி டிரைவர் சுஷிலோட தாபாக்கு சாப்பிட வந்தாங்க. அவன் மறுபடியும் அதே தாபாக்கு சாப்பிட வந்தான். ஆனா இந்த வாட்டி அவன் மட்டும்தான் வந்தான், தனியா வந்தான். சுஷிலுக்கு இந்த
நபரை பார்த்த உடனே இவன் தான் அந்த பொண்ணோட வந்த ஆளுன்னு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அதனால சுஷில் என்ன பண்ண ஆரம்பிச்சானா, ஜாலியா அந்த ட்ரக் டிரைவரோட பேச ஆரம்பிச்சான். கூடவே சரக்கு ஊத்தி கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த ட்ரக் டிரைவரோட பேரு பூபேஷ். அவன் நாகிச்சன்னான்ற கிராமத்துல தான் வசிச்சு வரான். இதை தெரிஞ்ச உடனே சுஷில் என்ன பண்றாரு, நாகிச்சன்னா கிராமத்துக்கு போறாரு. பூபேஷ பத்தி பேசிக்கா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமத்துல பூபேஷ பத்தி என்ன சொன்னாங்கன்னா, பூபேஷ் ரொம்ப நல்லவன், அவனுக்கு ரீசெண்டா தான் 2வது கல்யாணம் நடந்துச்சு, அவனோட 2வது ஒய்ஃப் பேரு மீரான்னு சொன்னாங்க. பூபேஷ பத்தி அந்த கிராமத்துல விசாரிச்ச பிறகு சுஷில் என்ன பண்றாருன்னா, நேரா அந்த கிராமத்தோட ரேஷன் கடைக்கு போறாரு. பூபேஷோட ரேஷன் கார்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாரு. அந்த ரேஷன் கார்டுல ரீசெண்டா மீரான்ற பேர்ல ஒருத்தங்க அவரோட மனைவியா ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்படி ரேஷன் கார்டுல அவங்களோட பேரை சேர்க்கறதுக்காக போட்டோ ஒட்டுன ஒரு ஃபார்மையும் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபார்ம்ல இருக்க மீராவோட போட்டோவையும் மின்னலோட போட்டோவையும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் எக்ஸாக்ட்டா ஒரே மாதிரி இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே தான் இமீடியட்டா சுஷில் என்ன பண்றாரு, மறுபடியும் ராஜ்கோருக்கு கால் பண்றாரு. ராஜ்கோர் இமீடியட்டா நேரா நாகிச்சன்னா கிராமத்துக்கே வந்துடுறாரு. போலீஸ் ஆபீசர் ராஜ்கோர், போலீஸ் இன்ஃபார்மர் சுஷில், பெண்களை அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு லேடி கான்ஸ்டபிள், இவங்க 3 பேரும் ஒரு பிரைவேட் கார்ல மஃப்டில மீரா வீட்டோட தெரு முக்குல நின்னு மீராக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீரா அன்னைக்கு சாயந்தரம் வீட்டை விட்டு வெளியே வராங்க, காய்கறி வாங்குறதுக்காக போறாங்க. அப்ப அந்த லேடி கான்ஸ்டபிளும் மீரா காய்கறி வாங்குற கடைக்கே போய் மீராவை கிட்ட பாக்குறாங்க. அந்த மீரா பொண்ணு பார்க்க மின்னல் மாதிரியே இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே இமீடியட்டா இப்பதான் ராஜ்கோர் என்ன பண்றாரு, மின்னலோட கணவனான மனோகருக்கு கால் பண்றாரு. மின்னலோட நம்பரை SMS அனுப்ப சொல்றாரு. மின்னலோட நம்பர் ராஜ்கோருக்கு கிடைச்ச உடனே கிரைம் பிரான்ச்சோட டெக்னிக்கல் செல்லுக்கு இந்த நம்பர் அனுப்புறாரு. இந்த நம்பரோட CDRs செக் பண்ண சொல்றாரு, அதாவது கால் டீடைல் ரெக்கார்டை செக் பண்ண சொல்றாரு. அதுவும் முக்கியமா மின்னல் இறந்ததுல இருந்து ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் இருக்க கால் டீடைல்ஸ் செக் பண்ண சொல்றாரு. இந்த CDR அன்னைக்கு நைட் 9 மணிக்கு ராஜ்கோர் கையில கிடைக்குது. இப்ப மணி 9. இவங்க 3 பேரும் பொறுமையா அதே மாறு வேஷத்துல கார்ல உட்கார்ந்து மின்னலோட வீட வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த CDRல ராஜ்கோருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, மின்னல் இந்த கடந்த 10 நாள்ல தொடர்ந்து ஒரே நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணிருக்காங்க, அதிக நேரம் பேசியிருக்காங்க. அந்த நம்பர் யாரோட நம்பர்னா, பூபேஷ் ட்ரக் டிரைவரோட நம்பர். சோ இப்போ போலீஸ்க்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு மீரா இல்ல மின்னல் தானே. இம்மீடியட்டா அன்னைக்கு ராத்திரியே மின்னல் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த பொண்ணை ராஜ்கோட் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. மின்னலோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் அதே கிரைம் பிரான்ச் ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னா, நான் மின்னல் கிடையாது, நான் மீரா தான், என்ன எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு மின்னலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நோக்கி கத்த ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு போலீஸ் அவங்களோட ட்ரீட்மெண்ட் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்த பிறகுதான் நான் தான் மின்னல் என்ற உண்மையை ஒத்துக்கிறாங்க. இவங்க போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்க வீட்டுல என்ன ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க, எங்க வீட்டுல நான் கேட்டது எல்லாமே கிடைக்கும், ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும், எனக்கு எப்பவுமே விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்கி தருவாங்க, எனக்கு பிடிச்ச நகைகளை வாங்கி தருவாங்க. ஆனா என்னோட கணவன் மனோகரால அதே மாதிரி செய்ய முடியல. அதற்கான முக்கியமான காரணம் அவரோட இயலாமை மட்டும் கிடையாது, அவரோட பெற்றோர்கள். ஏன்னா அவரோட சம்பளத்துல பாதி காசு அவர் பெற்றோர்களோட மருத்துவ செலவுக்கே போயிருது. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. அதுவும் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என் குழந்தைக்கு கூட செலவு பண்ணாம மறுபடியும் பெற்றோர்களுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலேயே எனக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துச்சு. நான் அடிக்கடி எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துப்பேன். இன்ஃபேக்ட் நான் எங்க அம்மா வீட்டுல ரொம்ப கம்ஃபர்ட்டா தான் இருந்தேன். ஏன்னா நான் எங்க அம்மா வீட்டுல இருந்த போதும் நான் கேட்கறது எல்லாமே எங்க அம்மா வீட்டுல எனக்கு கிடைச்சது. ஆனா மனோகர் வீட்டுல அது நடக்காது. இப்படி நான் அம்மா வீட்டுல சந்தோஷமா இருக்க சமயத்திலயும் மனோகர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து எங்க பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணி என்ன அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. சோ நான் எவ்வளவுதான் மனோகரை விட்டோம், மனோகரோட குடும்பத்தை விட்டோம் ஓட ட்ரை பண்ணாலும் என்னால ஓடவே முடியல. இதனாலேயே நான் டிப்ரெஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சேன். அடிக்கடி எங்க வீட்டுக்கு போன் பண்ணி என்னோட கஷ்டங்களை சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல தான் ஒரு நாள் நான் எங்க வீட்டுக்கு போன் பண்ணும் போது தவறுதலா வேற ஒரு நம்பருக்கு கால் போயிருச்சு. நான் கால் செஞ்ச அந்த நபர் கிட்ட சாரி சொல்லிட்டு மறுபடியும் எங்க வீட்டுக்கே நான் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அடுத்த நாள் நான் கால் பண்ண அதே ராங் நம்பர்ல இருந்து எனக்கு திருப்பி கால் வந்துச்சு. அந்த கால்ல இருந்த நபர், உங்களோட குரல் ரொம்ப அழகா இருக்கு, கேட்கவே இனிமையா இருக்கு, உங்களோட குரலை திரும்பி கேட்கறதுக்காக தான் நான் காலே செஞ்சேன்னு சொன்னாரு. இந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தர் ஆறுதலா பேசும் போது, அதுவும் என்ன புகழ்ந்து பேசும் போது எனக்கும் அவர் கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் தினம் தினம் கால் பண்ணி என் கூட பேச ஆரம்பிச்சாரு. நானும் ஒவ்வொரு நாளும் அவரோட காலுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல நானே அவருக்கு திரும்பி கால் பண்ணி பேச ஆரம்பிச்சேன். என்னோட மனசுமைகள் எல்லாம் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். நான் இப்படி பேசிட்டு இருக்க நபர் வேற யாரும் இல்ல, அவர் தான் பூபேஷ். பூபேஷ் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் 2 ட்ரக்குக்கு ஓனரு, ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொன்னாரு. காஸ்ட்லியான புடவைகளை எனக்கு போஸ்ட்ல பரிசளிக்க ஆரம்பிச்சாரு. அடிக்கடி எனக்கு பூபேஷ் கிட்ட இருந்து பரிசுகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த பரிசுகள்னாலேயே எனக்கும் பூபேஷ் மேல காதல் வர ஆரம்பிச்சது. ஏன்னா இதுவரைக்கும் என்னோட கணவன் எனக்குன்னு ஒழுங்கா எதுவுமே செஞ்சதில்லை, எல்லாமே அவரோட பெற்றோர்களுக்கு தான் செஞ்சிருக்காரு.
இருக்காரு. ஆனா பூபேஷ் ஆல்ரெடி அவருக்கு திருமணமா இருந்தா கூட எனக்காக காஸ்ட்லியான பரிசுகளை போஸ்ட் மூலமா அனுப்ப ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல எனக்கு பூபேஷ் கூடவே வாழ்ந்துடலாம்னு தோண ஆரம்பிச்சது. பட் ஆனா எப்படி இந்த குடும்பம்ன்ற ட்ராப்ல இருந்து தப்பிக்கிறது? அதனால என்ன பிளான் பண்ணனா, ஊர் மக்களுக்கு முன்னாடி என்ன நானே சாவடிச்சுக்க பிளான் பண்ணேன். என்னோட வீட்டோட பின்புறத்துல சுஷ்மான்ற 90 வயது பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி தனிமையில குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பாட்டி அவங்களோட சொந்தக்காரங்களே கண்டுக்கிறது இல்ல. இந்த கிராமத்துல இருக்க 3-4 பேர் மட்டும்தான் அந்த பாட்டிக்குன்னு அடிக்கடி சோறு கொடுப்பாங்க. அதுல நானும் ஒருத்தி. இன்ஃபேக்ட் அந்த பாட்டியே எப்ப எனக்கு சாவு வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. எப்படி இருந்தாலும் இன்னும் சில வருடங்கள்ல சாக போற பாட்டி. அந்த பாட்டிக்கு நான் தினமும் சோறு வச்சிருக்கேன். எதற்காக? என்னோட வாழ்க்கைக்காக, என்னோட சுதந்திரத்துக்காக. அந்த பாட்டியை கொலை பண்ண கூடாதுன்னு டிசைட் பண்ண. என்னோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வெளியே போன பிறகு அந்த பாட்டிய எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க என்னோட பிரைவேட் ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன். அங்கேயே கழுத்து நெரிச்சு அந்த பாட்டியை கொலை பண்ண. அந்த பாட்டி என்னோட ரூம்ல இறந்த பிறகு அந்த பாட்டிக்கு என்னோட சேலையை கட்டி விட்டேன். என்னோட தாலியையும் என்னோட நகைகளையும் போட்டு விட்டேன். அந்த பாட்டியோட உடல்ல பெட்ரோலை ஊத்தி எரிச்சேன். அதே சமயத்துல அந்த பாட்டியோட ட்ரெஸ்ஸை நான் மாட்டிக்கிட்டு தலையை மூடிக்கிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். இந்த விஷயம் எதுவுமே பூபேஷ்க்கு தெரியாது. ஆக்சுவலா அன்னைக்கு என்னோட வீட்டை விட்டு நான் ஓடி வந்துடுறேன், என்ன நீங்க உங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்கன்னு பூபேஷ் கிட்ட சொன்னேன். பூபேஷும் அன்னைக்கு ஊருக்கு வெளியே காத்துட்டு இருந்தாரு. என்ன அவரோட ஊருக்கு கூட்டிட்டு போனாரு. பட் அவரோட வாழ ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கே தெரிஞ்சது பூபேஷ் 2 ட்ரக்குக்கெல்லாம் ஓனர் இல்ல, அவர் வெறும் டிரைவர் மட்டும்தான். அவருக்குன்னு சொந்தமா ஒரு ட்ரக் கூட கிடையாது. அவர் எனக்கு அனுப்பிச்சதெல்லாம் காஸ்ட்லி புடவைகள் கிடையாது, காஸ்ட்லி கிஃப்ட் ஐட்டம்ஸும் கிடையாது. மார்க்கெட்ல 200 ரூபாய் 300 ரூபாய் புடவையை வாங்கிட்டு காஸ்ட்லியான புடவைன்னு போய் சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு நரகத்துல இருந்து இன்னொரு நரகத்துல தான் வந்து சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெருசா எந்த சுதந்திரமும் கிடைச்சிரல. முன்ன இருந்ததை விட பூபேஷ் வீட்டுல மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் திரும்பி மனோகர் வீட்டுக்கு வந்தா என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். மனோகரும் என்ன ஏத்துக்க மாட்டாரு. அதனால பூபேஷோடையே வேற வழி இல்லாம வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்படின்னு மின்னல் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாங்க. போலீஸ் இந்த வழக்குல மின்னல் அரெஸ்ட் பண்ணாங்க, கோர்ட்ல ஆஜர்படுத்தினாங்க. இந்த வழக்கு எதை பத்தி பேசுதுன்னா, வெறும் கிரீட் அண்ட் லஸ்ட பத்தி மட்டும் பேசலங்க, நம்மோட மனசை பத்தியும் பேசுது, மனித மனசை பத்தியும் பேசுது. உண்மையிலேயே பூபேஷ் மின்னலுக்கு அனுப்பிச்ச பொருட்கள் எதுவுமே காஸ்ட்லியான பொருட்கள் இல்ல. ஆனா அது எல்லாமே ரொம்ப லக்ஸூரியஸான பொருட்கள்னு மின்னல் நம்பி இருக்காங்க. அதற்காக எதுவுமே செய்ய முடியாத ஒரு 90 வயது மூதாட்டிய கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு ரிசர்ச் பண்ணும் போது எனக்கு 2ஆம் கிளாஸ்ல நம்ம எல்லாரும் படிச்ச ஒரே ஒரு மாரல் கோட் தான் ஞாபகத்துக்கு வருது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல.